நமது கிராம மக்களுக்கு நான் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நம்பி இந்த பொறுப்பு ஒப்படைத்த தலைவர் செல்வர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கிராமத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை யாரும் எதுவும் எப்படி கொஞ்சம் யாருக்கும் தெரியல. முன்னாடி போனா நமக்கு பின்னாடி என்ன பிரச்சனை நமக்கு தெரியும், ஆனால் போக முடியாம பிரச்சனை இருக்கும். அதே நம்ம தலைவரும் செயலாளரும் முன் வந்து நம்ம கிராம மக்களுக்கு நம்ம தான் பண்ணியாகணும்னு நமக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரியாக பயன்படுத்தி அவங்க பின்வழியில நம்ம போனால் எந்த பிரச்சனையும் வராது. நமக்காக நம்ம தான் தேடி வாங்கிக்கணும், யாரும் வரமாட்டாங்க. ஓகேங்களா? நமது குழுவின் மின்சார நலன் ஒருங்கிணைப்பாளர் தீர்மானம். நமது கிராமத்தில் நல்வழியில் முன்னேற்றிட, நமது கிராமத்தில் அடுத்த தலைமுறையில் நம் குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றிட மற்றும் நல்வழிகளை கட்டிட எனக்கு கொடுக்கப்பட்ட மின்சார நலன் ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பில் நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய தெருவிளக்குகள், மின்கம்பங்கள், மின் வயர்கள் ஆகியவற்றை சரியாக இருக்கிறதா மற்றும் மின்கட்டண ரசீது மற்றும் புதிய மின் இணைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்து கொடுப்பேன் என்று இதில் புதிய புரட்சி செய்வேன் என மின்சார நலன் ஒருங்கிணைப்பாளர் புரிதலை இன்று உலகத்திற்கு முன் உதாரணமாக நாங்கள் செயல்படுவேன் என்று நாங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் உறுதியளிக்கிறோம் மற்றும் நமது கிராம தீர்மானத்தில் கையொப்பமிடுகிறேன். இதுக்கு மேல நமது கிராமத்துல ஏதான லைட் பிரச்சனை, இப்ப அந்த குரங்கு வந்து ஏதோ பண்ணுது, வயிறு பிடிங்கின்னு போயிடுது, அந்த மாதிரி ஏதான ப்ராப்ளம் இருந்தா இவங்கனாக்க சம்பந்தப்பட்ட அதிகாரி கூப்பிட்டு ரெடி பண்ணி தருவாரு. அப்படி ஒரு நாள் முடியலன்னா எங்க குழு கிட்ட யார்கிட்ட ஒருத்தர் சொன்னா கூட வேலைக்கோ எங்கன்னா வெளியே போயிருந்தா கூட வேற ஆளை வச்சு கூட அதை ரெடி பண்ணிடலாம். இவன் தான் நம்மளுக்கு மின்சாரத்துக்கு ஒதுக்கப்பட்ட நலனுடைய ஒருங்கிணைப்பாளர் திம்மராஜ்.